மேட்டுப்பாளையம் அருகே உள்ள மோத்தைப்பாளையம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து கால்நடைகளை வேட்டையாடும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சிறுமுகை வனச்சரகத்துக்குட்பட்ட மோத்தேபாளையம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக குடியிருப்புக்குள் நுழைந்து சிறுத்தை ஒன்று அங்கு இருக்கக்கூடிய கால்நடைகளான ஆடு, மாடு மற்றும் நாய்களை தூக்கிச் செல்லக்கூடிய சம்பவமானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தொடர்ச்சியாக குடியிருப்புக்குள்ளேயே அதிக அளவில் இந்த வேட்டை என்பது தொடர்வதால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த ஒரு அச்சத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது. இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் நம்மிடையே இருக்கிறார், அவரிடையே கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த எவ்வளவு நாளாக இந்த பிரச்சனை இருக்குது? இது ஒரு 4, 5 வருஷமா இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு 2 தடவ ஃபாரஸ்ட் புடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இப்ப வந்தது எல்லாமே நம்ம பண்ணியிருக்காங்க. கொண்டு வந்து வச்சு பார்த்துருக்காங்க. எதுவுமே சிக்கல. மறுபடியும் மேலும் மேலும் ஒரு அ செய்திங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அங்க போயிடுச்சு, இங்க போயிடுச்சுங்கிற மாரி வந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு தீர்வு காண முடியல இன்னும். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷமா குடியிருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க. சமீப காலமாக இந்த பிரச்சனை அதிக அளவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதிக அளவு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அதுக்குண்டான தீவனங்கள் எதுவும் இல்லாம இருந்துச்சு. இப்ப திக் ஃபாரஸ்ட்னால அ மானு, பன்னி அதிகமா விவசாயத்த அழிச்சிட்டு இருக்கு. அந்த மாரி பன்னிகள் நெறைய இருக்கு இங்க. விவசாயத்த நெறைய ஒரு டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் கம்பி வேலி அனுப்பிச்சு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகளும். இப்போ அருகில் வனப்பகுதி இருக்கா? எதனால இந்த சிறுத்தை அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதுக்கு பிடித்தமான உணவை தேடி தான். ஏன்னா, அதுக்கு பிடித்தமான உணவு நாய் போட்டிருக்குது. அதனால நாயவே எப்பவே தூக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த அதாவது வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி உங்க ஏரியாவ சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல குடியிருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க, 30 வருஷமா. ஆமா. இந்த சமீப காலமா இது வர்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? குறிப்பிட்டு நீங்க சொல்ற மாரி நாய்கள் அதிக அளவு தூக்கி செல்லுதுன்றீங்க. இத தடுக்கிறதுக்கு வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? வனத்துறை ஒ ஒ 1, 2 இருக்குது சிறுத்தைகள். அதிகபட்சமா இல்ல. நம்ம அத மட்டும் கூண்டு வச்சு புடிச்சு கொண்டு போய் விட்டுறலாம் அப்டின்னாங்க. 2 டைம் கூண்டு வச்சு கொண்டு போய் புடிச்சாங்க. மறுபடியும் அது இருந்துட்டே இருக்குது. அது அதிகப்படியான சிறுத்தைகள் இருக்குதோ! அல்லது விட்டது வந்துருதோங்கிறதும் எங்களுக்கு தெரியாதுங்க. அது வனத்துறைய தான் கேட்கணுங்க. இல்ல வனத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? வனத்துறை எடுக்குறாங்கன்னா பாருங்க, இப்ப கொண்டு வந்து வச்சாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு அது பிடித்ததுக்காக ஏதாவது ஒரு உணவு பொருள் வச்சா தான் எனக்கு கொண்டு வந்து ஒரு நாள் மாட்டுக்கறி போட்டு போனாங்களாமா, அதோட சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தாங்களா இல்லையா, நாங்க போய் டெய்லி பார்த்துட்டு இருக்க முடியுங்களா? இந்த அதாவது இந்த மோத்தேபாளையம் கிராமத்தை ஒட்டியே சென்னாமலை கரடு என்ற எஸ்எஃப் ஃபாரஸ்ட் என்ற சோசியல் வனப்பகுதி ஆனது அமைக்கப்பட்டது. சமீப காலமாக அந்த வனப்பகுதியானது மிக செழுமையாக ஒரு பசுமைக்கு திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் அங்கு மான்கள் மற்றும் காட்டுப்பன்றிகளின் எண்ணிக்கையானது அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாகவே அதனை வேட்டையாட வருவதற்காக சிறுத்தைகள் வந்து பழகின. பின்னர் அதுவே தற்பொழுது குடியிருப்பு வரை வரக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். எனவே விரைந்து அந்த குறிப்பிட்டு குடியிருப்புகளை நோக்கி வரக்கூடிய சிறுத்தையை பிடிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை வனத்துறை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.